free from your burden of sin. There's power in the blood, power in the blood. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். For our meditation this evening, let's turn our Bibles to 1 Samuel chapter 17 and verse 45. இன்றைக்கு மாலையிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Then said David to the Philistine, Thou comest to me with a sword and with a spear and with a shield, but I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defied. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றார். Verse 46, first part of it. 46ஆம் வசனத்தின் முற்பகுதி. This day will the Lord deliver thee into my hand. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். Latter part of the verse, that all the earth may know that there is a God in Israel. பிற்பகுதி, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். Verse 47. 47. And all this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். Hallelujah. Hallelujah. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. Whatever spiritual battle you may be facing today, இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் ஆவிக்குரிய யுத்தம் எதுவாக இருந்தாலும், whatever battle Satan may be instigating against you, உனக்கு விரோதமாக பிசாசு எவ்விதமான யுத்தத்தை தூண்டிக் கொண்டிருப்பினும், you shall have the victory. வெற்றி உங்களுடையதே. For the one who fights the battle is not you but Jesus. யுத்தம் செய்கிறது நீங்கள் அல்ல, இயேசுவே உங்களுக்காக யுத்தம் செய்வார். You don't plan the battle. நீங்கள் யுத்தத்துக்காக திட்டமிடாதீர்கள். You don't prepare yourself for the battle. யுத்தத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படாதீர்கள். Be still and know that he is God. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். He is going to fight it out for you. உனக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறாரே. There is no failure for him. அவரை பொறுத்தவரைக்கும் தோல்வி என்பது இல்லவே இல்லை. There is no defeat or loss for him. அவரை பொறுத்தவரைக்கும் இழப்பு தோல்வி என்று இல்லை. There is always victory. எப்பொழுதுமே வெற்றிதான். There is victory for you today. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. Because we run to that great tower, the name of Jesus Christ. காரணம் இயேசு என்கிற அரணான கோட்டைக்குள்ளாக நாம் ஓடி செல்கிறோமே. Let us look to the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். who loves us with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தாலே நம்மை ஸ்நேகிக்கிறவர். പുന്നേഷു തമ്പുര നല്ലോരു രക്ഷകൻ എന്നെ സ്നേഹിച്ച് തൻ ജീവൻ വച്ചു. പൊന്നേഷു തമ്പുര നല്ലോരു രക്ഷകൻ എന്നെ സ്നേഹിച്ച് തൻ ജീവൻ വച്ചു. കള്ളയെ പോൽ നമുക്കുള്ളൊരു രക്ഷകൻ കൊള്ളക്കാരൻ പോലെ ക്രൂശിൽ തൊങ്ങി. കള്ളയെ പോൽ നമുക്കുള്ളൊരു രക്ഷകൻ
പൊന്നേഷു തമ്പുരാനല്ലോ രക്ഷകൻ എന്നെ സ്നേഹിതാൻ ജീവൻ വച്ചു. For the battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, let's praise God that as the time is drawing near for the rapture, that he is leading us into new paths. மறுரூபமாகின்ற நேரம் சமீபமாகி விட்டபடியினாலே தம்முடைய பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That is, God's chosen people will not perambulate in darkness, wander in darkness, but they'll be getting from light to light. கர்த்தருடைய பிள்ளைகள் இருளிலே தடவி திரிய மாட்டார்கள், ஒளியின் மேல் ஒளி அடைந்து பிரகாசிப்பார்கள். We live in the days when the Holy Spirit is guiding us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, and you have to be very careful. எச்சரிக்கையோடு இருங்கள். See, the Lord Jesus Christ said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், when I go I send the comforter in my name, நான் சென்ற பிறகு என் நாமத்தினாலே தேற்றரவாளனை அனுப்புவேன், and he will lead you into all truth. அந்த தேற்றரவாளர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். And he says it is the Holy Ghost. என்ன சொல்ல, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். My dear friend, நண்பர்களே, the Holy Ghost is the person of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது தேவத்துவமாக அவர் இருக்கிறார். He is God. அவர் தேவனவர். And that Holy Ghost will lead you into all truth. அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். We should understand the meaning and the terminology in the Holy Bible. பரிசுத்த வேதத்திலே காணப்படுகிற வார்த்தையையும் வார்த்தையின் பொருளையும் அறிந்து கொள்ள வேண்டும். What the Holy Spirit means, பரிசுத்த ஆவி என்றால் என்ன, and what does the Holy Ghost mean? பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? My dear friend, we blindly do something and we do not know the meaning of it. கண்ணை மூடிக்கொண்டு சில காரியங்களை செய்கிறோம், அர்த்தம் புரியாமல் செய்து விடுகிறோம். See, the Holy Spirit is it's the anointing. இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது அபிஷேகம் அது. But when it comes to the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது it is God dwelling in you. தேவனே உங்களுக்குள்ளாக வாசம் செய்வது. So hence when we pray we must know what we are praying for. ஆகவே ஜெபிக்கின்ற வேளையில் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். Our prayer should be with understanding. நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். That is why we have to be very careful in these last days. ஆகவே அந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். Satan will try to confuse everything. பிசாசு அனைத்தையும் குழப்பும்படியாக செய்து விடுவார். And because of that, அது நிமித்தமாக people are taken away from the Lord. கர்த்தரை விட்டு மக்கள் விலகி சென்று விடுவார்கள். So it is good that we trust in God கர்த்தரை நாம் விசுவாசிப்பது நல்லது. and allow God to lead us. கர்த்தர் நம்மை நடத்த அனுமதிக்க வேண்டுமே. My dear friends, என் அருமை நண்பர்களே, whatever purpose with which God has chosen you கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருந்தாலும் and placed you in this world, இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் that will take place in your life. உங்கள் வாழ்க்கையில் அதுதான் வந்து நடைபெறும். One thing we need to know, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். submission ourselves to the will of God is not simply a joke or a statement. தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வது என்பது ஏதோ வாயினாலே சொல்லிவிடுகின்ற ஒரு அறிக்கை அல்ல. Many times we pray like that. பல நேரத்தில் அப்படி ஜெபிக்கிறோம். See, we sing Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்று பாடலை We பாடுகிறோம். say, come into me, என்னிலே வாரும் என்கிறோம். break me, melt me and mold me. என்ன சொல்கிறோம்? என்னை உடையும் உருக்கும் உருவாக்கும் என்று சொல்லுகிறோம். But when he does the work, ஆனால் அந்த கிரியை அவர் செய்யும் பொழுது we say God has left us. ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்கிறோம். We say God has washed off his hands. ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரே. He has to break you. அவர் உங்களை உடைக்க வேண்டும். That is, yourself has to be broken. அதாவது என்ன, சுயம் உடைக்கப்பட வேண்டும். He has to melt you. உருக்க வேண்டும் அவர். If he has to melt you, what should be the intensity of heat? உங்களை உருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெப்பத்தின் அளவு எவ்வளவாக இருக்க வேண்டும் பாருங்கள். How great the trial will be. அந்த போராட்டம் பாடு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். That is why the psalmist says, I have been chosen from the furnace of affliction. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையிலே அவர் என்னை தெரிந்து கொண்டார். It is the furnace. அது ஒரு உபத்திரவத்தின் குகை. அது It is not simply an oven.
அது சாதாரண அடுப்பு அல்ல அது. Sir, it is a furnace. அது பெரிய உலைகளம் போன்றது. When you see that, you know how they melt things. உங்களுக்கு பார்த்திருக்க அந்த உலைகளத்துல எப்படி போட்டு உருக்குவார்கள் என்று. The heat will be so high. அது பார்த்த பயங்கர அனலாக இருக்கும். You can't get anywhere near. பக்கத்துல கூட போக முடியாது. You see people wearing a fireproof clothes. என்ன அனல் தங்கள் மேல் படாதபடிக்கு சில உடைகளை அந்த மக்கள் உடுத்திக் கொண்டிருக்கிறதை Because பார்க்கலாம். that intensity of heat will burn them up. ஏன்னு சொன்னா அதுல வரக்கூடிய அனல் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். And today that is what the Holy Spirit is doing. இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் அதை தான் செய்கிறார். You know, he melts you. அவர் உங்களை உருக்குகிறார். That is, there is no figure for you at all. என்ன அர்த்தம்? உங்களுக்கு அங்க உருவமே இருக்காது. You become nothing. ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறாய். And then he molds you. அதன் பிறகு உங்களை உருவாக்குகிறார். Then he gives you a shape. அதன் பிறகு உங்களுக்கு உருவத்தை கொடுக்கிறார். So first you have to be broken. முதலாவது உடைக்கப்பட வேண்டும். Then you have to be put into the furnace of affliction. அதன் பிறகு உபத்திரவம் என்கிற உலைகளத்திலே போட்டு உருக்கப்பட வேண்டும். It is affliction. அந்த உபத்திரவத்திலே தான், not bed of roses. மலர் படுக்கை அல்ல. It is affliction. உபத்திரவம். And then அதன் பிறகு when you become shapeless, நீங்கள் உருவமற்றவளாக மாறிய பிறகு, then God shines on you. கர்த்தர் உங்களிலே பிரகாசிக்கிறார். The image of Christ is seen upon you. கிறிஸ்துவினுடைய சாயல் உங்களிலே காணப்படுகிறது. That is born again experience, friend. நண்பனே, அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். By no means break your communion with God. எந்த விதத்திலும் தேவனோடு உனக்கு உள்ள உறவை துண்டிக்காதே. Because you are fighting a battle today. காரணம் இன்றைக்கு ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய். And you should overcome the powers of darkness. அந்தகார சக்திகளை மேற்கொண்டே ஆக வேண்டும். Because he that is in you is greater than him in this world. உலகத்தில் இருக்கிறவன் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். You must understand the anointing which God has given to you. கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்கள். Stir up the gift which God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். Arise and shine for him. எழும்பி அவருக்கென்றே பிரகாசியுங்கள். Trust in him for everything. அனைத்திலும் அவரையே விசுவாசியுங்கள். The victory is going to be yours. வெற்றி உங்களுடையது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, you will see God walking with you. தேவன் உங்களோடு நடப்பதை காண்பீர்கள். You will feel his presence always with you. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உணர்வீர்கள். That's what we need today. இன்றைக்கு தேவை அதுதான். Whether we have the presence of all other human beings, மற்ற மனிதருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கலாம். make sure that the presence of God is with you. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறதா என்பதிலே உறுதியாக நில்லுங்கள். Satan will try all his discouragements. பிசாசு எப்படியெல்லாம் உங்களை சோர்வுற பண்ண பண்ணுவான். But remember one thing. ஒரு காரியத்தை மனதிலே வையுங்கள். Satan becomes tired, but our God doesn't become tired. பிசாசு களைத்து போவான், ஆனால் நம்முடைய தேவன் சோர்ந்து போகவே மாட்டார். Hallelujah. Look at the life of David. தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். Would he at any time thought that he is going to become the king? என்ன ராஜாவாக மாறுவேன் என்று என்னைக்காவது யோசித்தாரா? But one thing, ஒரு காரியம், right from his childhood days he had fellowship with God. பிறந்தது முதல் தேவனோடு ஒரு ஐக்கியம். Today that is what we need today. இன்றைக்கு நம்முடைய தேவை அதுதான். Our fellowship with God. தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம். Whether others look at us or not, மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, is God looking at us? தேவன் என்னை பார்க்கிறாரா? What does God think about us? என்னை குறித்து தேவன் என்ன யோசிக்கிறார்? Sometimes you see group prayers. சில நேரத்துல குரூப் பிரேயர் பாருங்க, they'll be all praying together. ஜெபக்குழு பாருங்க, எல்லாம் ஒண்ணா ஜெபித்து கொண்டிருப்பாங்க. When everyone's eyes are closed, எல்லா கண்ணும் மூடி இருக்கும். then only two people's eyes will be open. அப்ப ரெண்டு பேர் கண்ணு திறந்து இருக்கும். Opening their eyes and speaking in tongues. என்ன கண்ணை திறந்துட்டு அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. Looking this way and that way. இங்க அங்கமா வேடிக்கை பார்த்துட்டு. And seeing who's going around. யார் சுத்தி சுத்தி வரா? No, my dear friend. இல்லை நண்பர்களே. When you pray, there should not be distraction. That is why you close your eyes in prayer. ஜெபிக்கின்ற வேளையிலே நம்முடைய கவனம் எங்கும் சிதறக்கூடாது என்பதற்காக தான் கண்களை மூடிக்கொள்கிறோம். Why do we kneel down? ஏன் முழங்காற்படியிடுகிறோம்? To say that we are kneeling before the maker. என்ன சிருஷ்டிகருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு இருக்கோம் என்பதை காட்ட. When we do things according to the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யும்போது God blesses you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Remember, we are living in days when God will pour out his spirit and you shall dream dreams and God will show you visions. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகின்ற காலம் நீங்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பீர்கள். But don't bring the standard of these heavenly spiritual things to that of the world. பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய அந்த நிலைமையை
பூமிக்குரிய நிலைமையோடு ஒப்பிட்டு பார்த்து கீழே கொண்டு வந்து விட for வேண்டாம். the lustful things and the cares of the world. உலகத்தின் இச்சையான கவலைகளுக்காக. Because we are living in the days when he is going to reveal things which have been hidden right from the foundation of the world. எந்த காலகட்டத்தில் வாழ்கிறாய்? உலக தோற்றம் முதல் மறைந்திருக்கும் ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற Because காலம். that has been sealed by the blood of the lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தாலே அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. He appears on the scene to reveal the secrets. ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக அவரே வெளிப்படுகிறார். So unless we have the heavenly revelation, அந்த பரலோக ரகசிய வெளிப்பாடு you இல்லாவிட்டால் cannot proceed in your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. Whether you or me, நீங்களானால் let நானானால் us learn to follow Jesus. இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொள்வோம். That was the life in David. தாவீது வாழ்க்கையும் அப்படிதான். See, he was not a good administrator. அப்படி ஒன்று நல்ல நிர்வாகி கிடையாது அவர். He was not seated in the king's palace, ராஜாவின் அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கவில்லை. but he was of the royal seed of God. ஆனால் தேவனுடைய ராஜரீக சந்ததியாக இருந்தார். When you are the royal seed of God, நீங்கள் தேவனுடைய ராஜரீக வித்தாக இருக்கும் பொழுது predestinated before the foundation of the world, உலக தோற்றம் முதல் குறிக்கப்பட்டு இருந்தால் for whatever plan he has chosen you, that will be fulfilled in your life. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டாயோ நிச்சயம் அது நிறைவேறும். Whatever obstacles come, God will break it down for you. தடைகள் என்னத்தான் வந்தாலும் கர்த்தர் தகர்த்து எறிவார். Don't be dismayed. சோர்ந்து போகாதே. Don't be worried. கலங்காதே. For whatever purpose God has chosen you, ஆண்டவர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ he will fulfill that in your life. உன் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார். For the reason, காரணம் என்ன? you are the royal seed of God. தேவனுடைய ராஜரீக சந்ததி நீங்களே. You are the original seed. மூல வித்து நீங்களே. And we live in days that when we speak in the name of the Lord, it will take place. இயேசுவின் நாமத்திலே சொன்னால் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். We are in a very, very important hour. மிக முக்கியமான காலகட்டத்திலே வாழ்கிறாய். And preparing ourselves for that glorious day. அந்த மகிமையான நாளுக்காக ஆயத்தப்பட்டு வருகிறோம். So what happened to David? தாவீதுக்கு என்ன ஆயிற்று? He had found favor in the sight of God. தேவனுடைய பார்வையில் தயவை பெற்றார். And God had already chosen him. தேவன் ஏற்கனவே அவரை தெரிந்து கொண்டிருந்தார். So when Saul disobeyed, சவுல் கீழ்ப்படியாமல் போன வேளையிலே God had to take away the spirit from Saul and give it to David. சவுலின் மீது இந்த பரிசுத்தாவி தேவன் எடுத்து தாவீதுக்கு கொடுத்து விட்டார். And he says, a man after my own heart. என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளே, every instance in the Bible has a meaning. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Nothing did God do just by chance. ஆண்டவர் எதையும் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. See, when the Lord took away the spirit from Saul, சவுலிடத்திலிருந்து கர்த்தர் ஆவி எடுத்தபோது, and when he took away the kingdom and gave it to David, ராஜ்யபாரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தபோது, the throne in which Saul was sitting down was assured to David. சவுல் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிங்காசனம் தாவீதுக்கு உறுதி அளிக்கப்பட்டு விட்டது. But one grace God showed, ஆனா கர்த்தர் ஒரு கிருபையை காட்டினார். that Saul could sit down on that throne till his last breath. என்ன சவுல் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த சிங்காசனத்திலே உட்காரலாம். And David was not avaricious. He was to take the throne. தாவீது ஒன்றும் சிங்காசனனுக்கு வேண்டும் என்று அவசரப்பட்டு பறித்துக் கொள்பவர் அல்ல. His heart was not on the throne, but his heart was to please God. உள்ளம் சிங்காசனத்தின் மீது அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்றுதான். Today is our heart upon material benefits, or is our heart upon how to please God? இன்றைக்கு நம்முடைய உள்ளம் பணத்தின் மீது இருக்கிறதா அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறதா? My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர there are சகோதரிகளே, so many believers throughout the whole world. உலகத்தில் எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார்கள். Everyone wants to claim something of themselves. எல்லோருமே தங்களுக்கு என்று ஒன்றை சொந்தமாக்க Oh, பார்க்கிறார்கள். it's because of me that ministry is going. என்னால் தான் அந்த ஊழியம் வளருது. Oh, it's because of my support that ministry is going. நான் கொடுக்கிறதுனால தான் அந்த ஊழியம் வளருது. So what is the mind of man doing today? இன்னைக்கு மனிதனுடைய எண்ணம் என்ன? It is upon the throne and not the Lord who gave the throne. என்ன அந்த சிங்காசனத்தின் மீது இருக்கிறத ஒளி சிங்காசனத்தை அளித்த ஆண்டவர் மீது இல்லையே. So what was the spirit of Saul? சவுலின் ஆவி என்ன? When he was okay, சரியா இருக்கும்போது the spirit of the Lord was upon him. கர்த்தருடைய ஆவியான மேலே இருந்தார். He was friendly to David. தாவீதினிடத்தில் நண்பனாக இருந்தார். But the very moment when the spirit of the Lord departed from him, கர்த்தருடைய ஆவியான இவரை விட்டு விலகின உடனே evil spirit came into him. அசுத்தாவி உள்ளே வந்து விட்டது. And what did he do? என்ன செய்தார்? Saul arose against David, God's anointed child. சவுல் தானே
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளையாகிய தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். My dear friends, என் அருமை நண்பரே, we must understand this concept. இந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். Today also there are believers who say they are anointed by the Holy Spirit. இன்றைக்கு விசுவாசிகள் இருக்காங்க, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். They speak in tongues. அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள். Oh, they prophesy. தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். And that same vessel is possessed after few days. அதே பாத்திரம் தான் சில நாட்கள் கழித்து பிசாசால் பிடிக்கப்படுகிறது. And they are tortured by demons. அசுத்தாவிகளாலே வாதிக்கப்படுகிறது. And they say, oh, so many bindings. என்ன சொல்ல, பல கட்டுகள். We are not able to do that. We are not able to do this. இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை. This is the spirit of Saul. சவுலின் ஆவி இதுதான். This is the spirit of Saul. சவுலின் ஆவி இதுதான். When the spirit of God is upon him, தேவனுடைய ஆவியானவர் அங்கே இருக்கும்போது he is a normal man. சாதாரண மனிதனாக இருப்பார். But when the spirit of God moves away from him, ஆனால் தேவனுடைய ஆவியான விலகிய பிறகு you know that there comes the anger. அங்கேதான் கோபம் எழும்புகிறது. And he waits to destroy David. தாவீதை அழிக்க முற்படுகிறார். Come on friends, take this as a warning. நண்பர்களே, ஒரு எச்சரிக்கையாக இதை எடுங்கள். Believers, take this as a warning. விசுவாசிகளே, இதை ஒரு எச்சரிக்கையாக எடுங்கள். You say you have been baptized. ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்கிறாய். Yes, you say you are anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்கிறாய். Then how can Satan come, witchcraft come and dwell in your body? அப்படி இருக்கின்ற வேளை அசுத்தாவி பில்லி சூனியம் எப்படி சரீரத்திலே வந்து வாசம் பண்ண முடியும்? Come on, check your life. சோதித்து பார். There is something radically wrong in your foundation. அடிப்படையிலேயே அஸ்திபாரத்திலே ஏதோ பிழை இருக்கிறது. You speak in tongues, the next moment you are possessed. அந்நிய பாஷையிலே பேசுகிற அடுத்த விஷயம் பிசாசால் பிடிக்கப்படுகிறாய். How can the Holy Spirit be prevailed upon? எப்படி பரிசுத்த ஆவியானவர் மேற்கொள்ளப்பட முடியும்? It cannot. முடியாது. Because he is God. காரணம் அவர் கர்த்தர். It is the power of God. தேவனுடைய வல்லமை. Today this Saul spirit is in many Christians. இன்றைக்கு இந்த சவுலின் ஆவி பல கிறிஸ்தவருக்குள்ளாக இருக்கிறது. They have the fruits of the flesh. மாம்சத்தின் கனிகள் கிரியைகள் இருக்கிறது. And the fruits of the Holy Spirit is not seen. பரிசுத்தாவின் கனிகள் காணவில்லையே. Check your life, friends. நண்பரே, சோதித்து பார். You may be a believer who has come over here. ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம். And you may be saying, oh, Satan is attacking me, brother. பிசாசனை தாக்குகிறான் சகோதரன் என்று சொல்லலாம். So many bindings are there upon me. கட்டுகள் என் மீது இருக்கிறது என்று சொல்லலாம். Something is radically wrong in your foundation. அடிப்படையிலே அஸ்திபாரத்திலே ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. That means you are disobeying the voice of God somewhere. எங்கேயோ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறாய். Leaning on your own wisdom, you are trying to justify yourself before God. சுய புத்தியை சார்ந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நீ செய்வது நியாயம் என்று சொல்லுகிறாய். And Satan knows that you are acting. பிசாசுக்கு தெரியும் நீ He நடிக்கிறாய். knows where the hole is. எங்கே ஓட்டை இருக்கிறது அவனுக்கு தெரியும். That is why he is draining out the blessing. ஆகவே தான் ஆசீர்வாதத்தை உறிஞ்சுகிறான். Today, இன்றைக்கு no believer can say that he is possessed. எந்த விசுவாசி என்னை பிசாசு பிடித்து விட்டார் என்று சொல்ல முடியாது. Come on, take the Bible and come, friend. நண்பனே, வேதத்தை எடுத்துக்கொண்டு காட்டு. Take the Bible. வேதத்தை எடு. The Bible says he that is in you is greater than him in this வேதம் world. சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனில் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். Satan cannot overcome. பிசாசு மேற்கொள்ள முடியாது. He is a fellow of defeat. தோற்கடிக்கப்பட்டவன் When you அவர். say you are a believer, விசுவாசி என்று சொல்கிறாய். you are a baptized believer, ஞானஸ்நானம் பெற்றேன் என்கிறாய். anointed by the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் Let me சொல்கிறாய். ask this question. ஒரு கேள்வி கேட்கிறேன். How can demon be inside you? எப்படி பிசாசு உனக்குள் இருக்க முடியும்? Like how can witchcraft prevail over you? எப்படி பில்லி சூனியம் உன்னை மேற்கொள்ள முடியும்? Come on, my dear friend, rise up. நண்பனே, விழித்து எழு. Arise up. விழித்து எழு. Cry out unto God. தேவனை கூப்பிடு. Lord, where have I sinned? ஆண்டவரே, எங்கே பாவம் செய்தேன்? Don't apply your mind. உன்னுடைய மனதை செலுத்தாதே. Say, Lord, you show me, Lord. சொல்லுங்க, ஆண்டவரே, நீரே எனக்கு காட்டு. He will show it to you. நிச்சயம் காட்டுவார். And you shall have the deliverance. விடுதலையை பெறுவாய். I want to warn every believer. ஒவ்வொரு விசுவாசியும் எச்சரிக்கிறேன். In the name of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Well, demons may come against you. பிசாசு உங்களை எதிர்த்து வரலாம். They may try to do witchcraft against you. உனக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்ய பார்க்கலாம். They may try to battle against you. உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம். But they cannot overcome you. ஆனால் மேற்கொள்ள முடியாது. They cannot come into your body and stay inside your body. உள்ளே சரீரத்துக்குள்ளாக வந்து குடியிருக்க முடியாது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Your body is the temple of the Holy Ghost. உன் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். How many of you believe the word? எத்தனை பேர் வார்த்தை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe the எத்தனை word? பேர் வார்த்தை Your விசுவாசிக்கிறீர்கள்? body is the temple of the Holy உன் Ghost. சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். Not the Holy Spirit. பரிசுத்த ஆவி அல்ல, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் God ஆலயம். coming down in person and dwelling in
your body. அவரே வந்து உன் சரீரத்துக்குள்ளாக வாசம் When செய்கிறார். the Almighty is within your body, சர்வ வல்லவர் உன் சரீரத்துக்குள் இருக்கிறாரே. where is the chance of this demon dwelling in your body? அப்படி இருக்கும்போது அசுத்தாவி உன் சரீரத்தில் எப்படி வாசம் பண்ண முடியும்? Come believer, come out from your wrong thinking. விசுவாசியே தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வா. Otherwise you will die in your sins. இல்லை என்றால் உன் பாவத்திலே மரிப்பாய். When the blood of Jesus Christ has set you free, ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தோடு விடுதலை செய்திருக்கிறது. why are you still exalting Satan? ஏன் இன்னும் பிசாசை உயர்த்துகிறாய்? He said, the Lord in me is greater than everyone. என்ன சொல்ல? எனக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றிலும் பெரியவர். He has given me the victory. வெற்றியை கொடுத்திருக்கிறார். I got the victory வெற்றியை through பெற்றிருக்கிறேன். the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே. And I walk in the strength of the Holy Ghost who is within me. எனக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே நான் வாழ்க்கை நடத்துகிறேன். Today is a day of deliverance. இன்றைக்கு விடுதலையின் நாள். Today is a day of deliverance. இன்றைக்கு விடுதலையின் நாள். Come out of the clutches of Satan. பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வாருங்கள். Say, I am redeemed by the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். I am washed by the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். Satan, you cannot prevail over me. பிசாசே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. You cannot prevail over me. என்னை நீ ஜெயிக்க முடியாது. My God is with me. என் தேவன் என்னோடு இருக்கிறார். My God is with me. என் தேவன் என்னோடு இருக்கிறார். May the fire of God fill you. தேவனுடைய அக்கினி உங்களை நிரப்பட்டும். Let the power of God come down upon you. தேவனுடைய வல்லமை உன் மீது இறங்கட்டும். May the God of Elijah prove himself to you. எலியாவின் தேவன் உங்களுக்கு தன்னை நிரூபிப்பாராக. Yes, my dear friend, this is the need of the hour today. இன்றைக்கு தேவைப்படுவது அதுதான் நண்பர்களே. Let us pray more அதிகமாக ஜெபிப்போம். and trust in God. And there came a day when God wanted to manifest his power in David. தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்க விரும்பின ஒரு நேரம் வந்தது. Early this morning at about 3:30 I got up. அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து விட்டேன். I didn't have proper sleep. சரியான தூக்கம் இல்லை. And and after that, I just lay down on my cot again. திரும்ப படுக்கையில படுத்துக்கொண்டேன். I was saying, Lord, I feel everything is dark before me. எல்லாமே எனக்கு முன்பாக இருளாக இருக்கிறது. But I know that you are my leader. ஆனால் நீதான் என்னை நடத்துகிறவர் என்று அறிவேன். Because I have consecrated and dedicated my body and my life for your என் kingdom. சரீரத்தையும் வாழ்க்கை உமக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து விட்டேன். Nothing have I hid before you. எதையும் உமக்கு முன்பாக மறைக்கவே இல்லை. I need your touch. உம்முடைய தொடுதல் எனக்கு வேண்டும். And within few minutes, I went into a trance. I don't know whether it's trance or dreaming or what it was. திடீரென்று சொல்லி கொஞ்ச நேரத்திலே ஒரு தரிசனத்துக்குள்ளாக சென்றேன். தரிசனமா சொப்பனம் என்னன்னு சொல்லுவது தெரியவில்லை. And I was sitting in my house. நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். And when the Lord says, go out and see the sky. நீ வெளியே போய் வானத்தை பார் என்றார். Since the Lord permits this, I'm telling that to you. கர்த்தர் அனுமதித்தபட்டாலே சொல்லுகிறேன். So I just went out. வெளியே போனேன். And I see on top. மேலே பார்த்தேன். The sky is gloomy. அங்கே கற்று இருளாக அங்கே மேலே மேகம் மூட்டமாக இருந்தது. And right in the middle, அது நடுவிலே a huge crown. பெரிய ஒரு கிரீடம். Beautiful. அழகான ஒரு கிரீடம். With golden cross. அங்கே ஒரு பொற் சிலுவை. And those stones were shining so brightly. அதில் இருந்த கற்கள் அவ்வளவு அதிகமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. There was light from inside. It was like pinkish color. அது என்ன பிங்க் கலர்ல இருந்தது, அப்படியே உள்ள இருந்து ஒளி வந்து கொண்டே இருந்தது. Like something saying, oh, may I have that? எனக்கு அது கிடைக்குமா என்று ஏதோ ஒன்று சொன்னது. A great inspiration generating from the depth of our spirit. உள்ள ஆவியிலிருந்து ஏதோ ஒரு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. I looked at it. அதை பார்த்தேன். Beautiful one. அழகாக இருந்தது. The crown was shining so beautifully. அந்த கிரீடம் அவ்வளவு அழகாக மின்னிக் கொண்டிருந்தது. And it was bright around. சுற்றி அவ்வளவு பிரகாசம். It was trying to send rays in removing the darkness. இருளை அகற்றத்தக்கதாக அதிலிருந்து கதிர்கள், ஒளி கதிர்கள் வந்து கொண்டே இருந்தது. I started gazing. அதே முறைத்து பார்த்து I was just looking at that beautiful crown. அது அழகான கிரீடத்தை அப்படியே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். And I praised God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். And then the Lord said, go inside. கர்த்தர் அதை பற்றி சொன்ன உள்ளே போ. It was like Ezekiel's he was taken up by spirit and shown everything. It was like that. எப்படி எசேக்கியேலை கர்த்தர் ஆவியிலே கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டினதை போல என்னை உள்ளே போ என்றார். So I was lying down again. திரும்ப படுத்துக் கொண்டிருந்தேன். Suddenly a thought came. திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. Oh, I have seen the crown. கிரீடத்தை பார்த்து விட்டேன். Perhaps God is showing my days are ending. ஒருவேளை கர்த்தர் எனக்கு நாட்கள் முடிகிறதை காட்டுகிறார் என்று யோசித்தேன். Beautiful crown over there. அழகான கிரீடத்தை காட்டி விட்டார். Again he said, go out. திரும்ப சொன்னார், வெளியே போ. I came out. வெளியே வந்தேன். And now when I looked, பார்த்த வேளையிலே I saw a beautiful ring.
அழகான ஒரு மோதிரத்தை பார்த்து. It is like a wedding ring. என்ன திருமண விருந்தை போல, திருமண மோதிரத்தை போல, round, அழகா வட்டமாக. and the same beautiful stones were studded over there. அதே அழகான கற்கள் அந்த மோதிரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. Beautiful. அவ்வளவு அழகு. Friends, I am not able to describe it. விளக்க முடியவில்லை நண்பர்களே. May God open your understanding to have the essence of that vision. அந்த தரிசனத்தின் சிறப்பு என்னதென்று கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்து காட்டுவாராக. And then I saw it. அதை பார்த்தேன். I had a satisfaction as if I received this. ஏதோ நான் பெற்றுக்கொண்டதை போல ஒரு திருப்தி எனக்கு. Both. இரண்டையும். The crown and the ring. என்ன கிரீடத்தையும் அந்த மோதிரத்தையும். So then the Lord says, go back. கர்த்தர் சத்திரம் உள்ள போ. And I was just lying down. அப்படியே படுத்து கொண்டிருந்தேன். And I was sleeping. தூங்கி கொண்டிருந்தேன். And I was asking the Lord, what is the meaning of this? கர்த்தர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே அர்த்தம் இதுக்கு? There must be a meaning for this. ஒரு அர்த்தம் இருக்க வேண்டுமே. Otherwise Satan will try to torture my mind in various ways. இல்லை என்று சொன்னால் பிசாசு பல காரியங்கள் சொல்லி மனதில வாதிப்பானே. And then the word came. அது பிறகு வார்த்தை வந்தது. My son, என் மகனே, I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். With victory and authority. வெற்றிக்கும் அதிகாரத்திற்கும். The crown is for victory. கிரீடம் அங்கே உனக்கு வெற்றிக்காக. And the ring is for authority. மோதிரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திற்காக. And the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. You are a royal diadem in my hand. என் கைகளில் நீ ராஜ முத்திரையாக இருக்கின்றாயே. And you are a signet in my finger. என்னுடைய விரலில் நீ முத்திரை மோதிரமாக இருக்கிறாய். You will put an end to the prince of the air. ஆகாயத்து அதிகார பிரபுக்கு நீ ஒரு முடிவு கட்டுவாய். I am giving you a new authority. புதிய அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். When you will deliver people. மக்களை நீ விடுதலை செய்வாய். Not only near. இப்பொழுது மாத்திரமல்ல. Not near only. கிட்ட மட்டும் இல்ல. சமீபத்தில் மாத்திரமல்ல. Even far off. தூரத்திலேயும். You utter my word. என் வார்த்தையை சொல்லுவாய். Pronounce my name. என் நாமத்தை சொல்லுவாய். You are going to see it. நீ அதை காண்பாய். I have greater plans for you. உனக்காக பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். Great peace and joy came to my heart. உள்ளத்திலே பெரிய சந்தோஷ சமாதானம் வந்தது. That is how I get strengthened to do the Lord's work. அதனால தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு வந்தது. Otherwise it is difficult, my dear friends. இல்லைன்னா கஷ்டம் நண்பர்களே. You know, God is so great. கர்த்தர் அவ்வளவு பெரியவர். Sometimes I find it so difficult. I feel so weak because of the high antibiotics they gave me to take tablets to even walk up to the toilet. சில நேரத்துல பாருங்க அவ்வளவு மாத்திரைகள் தருகிறார்கள், அதனால நடக்க கூட முடியாது, ஏன்னா பாத்ரூம் நடந்து போக கூட முடியாத அளவுக்கு பலவீனம். Because of the fever which was prevailing in my body. சரீரத்தில் காணப்பட்ட ஜுரத்துக்காக அப்படி செய்தார்கள். Even this evening till 4:30. இன்னைக்கு மாலை 4 மணி வரைக்கும் I was lying down on the cot only. படுக்கையில படுத்து கொண்டே தான் இருந்தேன். At 5 மணிக்கு a new strength came into my body. புதிய பலன் சரீரத்திலே வந்தது. And I stand in that strength alone to preach the word to you. அந்த பலத்திலே தான் உங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்க நிற்கிறேன். I can do all things through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Why can't God give the same power to you tonight? ஏன் அதே பலனை கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடாது? Strengthen your heart. உள்ளத்தை ஏன் பலப்படுத்த கூடாது? Strengthen your spirit. ஆவியை ஏன் பலப்படுத்த கூடாது? Strengthen your body. சரீரத்தை ஏன் பலப்படுத்த கூடாது? Give you a special anointing. விசேஷித்த அபிஷேகம். With power and authority. வல்லமை அதிகாரம். Take this word from God, my friends. கர்த்தரிடமிருந்து வந்த வார்த்தையாக எடுங்கள். God is giving you the victory and the authority to overcome the prince of the air. ஆகாயத்து அதிகார பிரபு மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தரே உங்களுக்கு தருகிறார். He wants to give it right now. இப்பொழுதே தர விரும்புகிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் திருப்பி உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளே, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, சத்ருவின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை முறியடிக்கும்படிக்காக தேவகுமாரனாகிய இயேசு உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். உங்கள் ஒருவருக்குள் வாசமாயிருக்கிறார். உங்கள் ஒருவருக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக. ஒரு தீங்கு உன்னை அணுகாது, ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் உன் மத்தியிலிருந்து வியாதியை எடுத்து போடுவார். உன் ஆகாரம் தண்ணீரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஒரு வழியில் வருகிறவர் 7 வழி ஓடுவார்கள். உன்னை வாளாக்காமல் கர்த்தர் உன்னை தலையாக்குவார். வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள் இறங்கி விட்டது. ஹல்லேலூயா. என்னால் கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார்.
அவர் உன்னிடத்தில் சவாலாக கேட்கிறார், என் மகனே, என் மகளே, என்னால் கூடாத காரியம் உண்டோ என்று. உன்னுடைய பதில் என்ன? உன்னுடைய பதில் என்ன? ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் எல்லாம் கூடும். Lord, everything is possible by you. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். He is asking you the question. கேள்வி உன்னிடத்தை கேட்கிறார். Is everything possible by me? என்னால எல்லாம் கூடும் என்று நம்புகிறாயா? Do you believe it? விசுவாசிக்கிறாயா? Say tonight, I believe it. ஆண்டவரே, இந்த விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You are not going to be captive under Satan. பிசாசின் அடிமையாக இருக்க போவது இல்லை. You are not going to be captive under witchcraft. பில்லி சூனியத்துக்கு அடிமையாக இருக்க போவது இல்லை. You are delivered in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்பட்டாய். By the resurrected power of God. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையாலே. Satan cannot control your body. பிசாசு உன் சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது. Because your body is the temple of the Holy Ghost. உன் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். Your body is the temple of the Holy Ghost. உன் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். Come on, release your faith now. இப்பொழுதே விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடு. Release your faith right now. இப்பொழுதே விசுவாசத்தை கட்டவிழ்த்து You விடு. will feel the divine power of God come into you. தேவனுடைய தெய்வீக வல்லமை உன்னிலே இறங்குவதை காண்பாய். அக்கினியாக இறங்குவார். அக்கினிமயமாக இறங்குவார். உனக்கு ஒரு புதிய பலனை இன்று கொடுப்பார். And he hears the groaning and challenging words from the uncircumcised lips of the Philistine. விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தீனின் உதடுகளிலிருந்து வரக்கூடிய சவால் நிறைந்த வார்த்தைகளை கேட்கிறார். Whom was he defying? யாரை அவன் தூஷிக்கிறான்? The Bible says வேதம் சொல்கிறது he was defying the armies of God. தேவனுடைய சேனைகளை அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He is defying the Lord. கர்த்தரையே நிந்திக்கிறான். Because God he is the Lord of hosts. காரணம் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர். So what happened? என்னாயிற்று? So when he was coming against Israel, இஸ்ரவேல் புத்தருக்கு விரோதமாக வந்த வேளையிலே, remember, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், he was coming against God. கர்த்தருக்கு விரோதமாகவே வருகிறான். That is why the word says, ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, no weapon that is formed against you shall prosper. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Because that weapon is not coming against you, but it's coming against God who created you. காரணம், உனக்கு விரோதமாக அந்த ஆயுதம் வரவில்லை, உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாகவே ஆயுதம் வருகிறது. God did not bring you into this world to be destroyed, but he wants you to be a living testimony for him. நீங்கள் அழிந்து போக கர்த்தர் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரவில்லை, ஜீவனுள்ள சாட்சிகளாக திகழத்தான் கொண்டு வந்தார். Don't reciprocate or permit the wrong signals from Satan in your life. உங்கள் வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற தவறான சமிக்கைகளை கண்டு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். Say, my Lord is great. சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். He is with me. அவர் எனக்குள்ளாக I இருக்கிறார். will not hear to your whispers at all, Satan. பிசாசே, நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்க கூட மாட்டேன். I believe in God. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். Because he lives, I can face tomorrow. அவர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிறபடினாலே நாளை தினத்தை நான் சந்திக்க முடியும். Let great Goliaths come. பெரிய கோலியாத்துகள் வரட்டும். More who have the look of more strength and more power than you. உங்களை காட்டிலும் மிகுந்த வல்லமையும் பலனும் உள்ளவனைப் போல அவன் காணப்படட்டுமே. But in the sight of God, ஆனால் தேவனுடைய பார்வையிலே, in the anointing in you, உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்திலே, he is only a mustard seed. அவன் ஒரு கடுகை போன்றவன் தான். He is only a mustard seed. ஒரு கடுகை போன்றவன் தான். If anyone rises up to work against the good work that you are doing for God, தேவனுக்காக நீ செய்து கொண்டிருக்கிற நற்கிரியைகளுக்கு விரோதமாக யாராவது எழும்பினால், be patient and be praying. பொறுமையோடு ஜெபியுங்கள். God will require that blood upon their head. கர்த்தர் அவர்கள் மீது அந்த இரத்த பழியை கேட்பார். And the day will come when you search for them, you will not be able to see them. நாள் ஒன்று வரும், அவர்களுக்காக தேடினாலும் காண மாட்டாய். Your patience will be honored by God. பொறுமை நிச்சயம் கர்த்தர் கனப்படுத்துவார். So here they bring David before Saul. இங்கே தாவீது சவுலுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். And what does Saul do? சவுல் என்ன செய்தார்? Looks at David externally. தாவீது வெளிப்படையாக பார்க்கிறார். And he says என்ன சொல்கிறார்? in chapter 17 17ஆம் அதிகாரம் and verse 33. 33 பாருங்கள். Thou art not able to go against this Philistine to fight with him. Saul tells David. சவுல் தாவீதை பார்த்து சொல்றார், இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. You are only a youth. நீ இளைஞன். And he is a man of war. அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். That's what
Saul was able to understand of David. தாவீதை குறித்து சவுல் இவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. But ஆனால் David was of God. தாவீது தேவனால் உண்டானவர். Then David had to tell Saul, தாவீது சவுலை பார்த்து சொல்கிறார், when he was keeping his father's sheep, தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது there came a lion and a bear and took a lamb out of the flock. என்ன ஒரு சிங்கமும் கரடியும் வந்து ஆட்டுக்குட்டியை மந்தையிலிருந்து எடுத்துக்கொண்டது. My dear friend, நண்பர்களே, to fight one animal is difficult. ஒரு மிருகத்தோடு சண்டை போடுறதே கஷ்டம். And here he had to fight against two animals. இரண்டு மிருகம் வந்தது. How will a lion be? எப்படி சிங்கம் வந்திருக்கும்? And how will the bear be? கரடி எப்படி வந்திருக்கும்? How will they look like? பார்ப்பதற்கு எப்படி இருந்திருக்கும்? How powerful? எவ்வளவு பலன் உள்ளதாக இருந்திருக்கும். But my dear friend, நண்பர்களே, David had a strength தாவீதுக்குள்ள ஒரு பலன், deliverance. விடுதலை அளிக்கும் ஒரு பலன். God gave him the gift of deliverance. விடுதலை செய்யக்கூடிய வரத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். He was able to save the life of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் உயிரை காப்பாற்ற முடிந்தது. You look at the bear, அந்த கரடியை பாருங்க. you look at a lion, அந்த சிங்கத்தை பாருங்க. with its paw, if it just scratches you, that's all. என்ன தன்னுடைய பாதங்களால ஒரு அடி அப்படி கீறிச்சினா போதும், அவ்வளவுதான். But see, without hurt for David, தாவீதுக்கு எந்தவித காயமும் இல்லாமல், and for the lamb, அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த காயமும் படாம God delivered them from the hands of the enemy. சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். That's an assurance God gives you. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நிச்சயம் இது. Your enemy cannot harm you. உன்னுடைய சத்துருக்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. Your blessings will remain in you. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் தான் இருக்கும். It will be protected in you. கர்த்தரே அதை பாதுகாப்பார். Fear not. பயப்படாதே. You will not be the loser. இழப்பு உன்னுடையதாக இருக்காது. And so he says, when I have done this, என்ன சொல்ல, நான் இதை செய்த வேளையிலே, and see, he kills both the animals. இரண்டு மிருகத்தை கொன்று விட்டார். See, he said, who is this man? இந்த இவன் யார்? The verse 37. 37 பாருங்க. The Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of bear, he will deliver me out of the hand of this Philistine. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார். From where did the courage and strength come? இந்த பலனும் தைரியமும் எங்க இருந்து வந்தது? That is the anointing of the Spirit of God in David. என்ன தாவீதுக்குள்ளாக இருந்த தேவ ஆவியானவரின் அபிஷேகம். He gets a new strength. புதிய பலனை பெறுகிறார். So Saul says, சவுல் சொல்லுகிறார், come on, how are you going to go? எப்படி செய்ய போற? How are you going to fight? எப்படி யுத்தம் பண்ணுவ? Yeah, take all my clothes. சரி, என் உடையெல்லாம் உடுத்திக்கொள். And go and fight, man. நீ போய் யுத்தம் பண்ணு போ. Poor David puts it on. தாவீது போட்டுக்கிறாரு. Verse 39. 39 பாருங்க. He started swaying. என்ன நடந்து பார்க்கிறாரு. Verse 39. 39 பாருங்க. And David girded his sword upon his armor, and he essayed to go, for he had not proved it. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதபடி இதனாலே நடந்து பார்த்தான். He was not used to that dress. அந்த உடை அவனுக்கு பழக்கம் அல்ல. He was not used to the protection of earthly things. பூமிக்குரிய பாதுகாப்பை பெற்று பழக்கப்பட்டவர் அல்ல He தாவீது. didn't have this earthly armor when he was fighting against the lion and the bear. அந்த சிங்கத்தையும் கரடியும் எதிர்த்து போரிட்ட வேளையிலே பூமிக்குரிய இந்த ஆயுதங்கள் எதுவும் இல்லையே. He just fought with the strength which God gave. தேவன் கொடுத்த பலத்திலே யுத்தம் பண்ணினார். So also, my dear friends, நண்பர்களே, அதே விதமாக don't look helter skelter for the help of man. மற்றவர் உதவி கிடைக்காதா என்று இங்கும் அங்கும் நோக்காதே. How will I face this situation? எப்படி இந்த சூழ்நிலையை சந்திப்பேன்? How will I overcome? எப்படி மேற்கொள்வேன்? Look to God Jehovah. யெகோவாகிய தேவனை நோக்கி பார். Oh, he will give you the strength. அவரே பலத்தை தருவார். Right at that time there will be an anointing on you. அந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கும். When that mighty anointing comes on you, அந்த பலத்த அபிஷேகம் இறங்கும் பொழுது the enemy runs. சத்துரு ஓடுகிறான். He runs for life. ஜீவன் தப்ப ஓடுகிறான். God gives the enemy's life into your hands. கர்த்தர் தானே சத்துருவின் உயிரை ஜீவனை உன் கையிலே கொடுக்கிறார். You believe it? விசுவாசிக்கிறாயா? If you are the royal seed of God, தேவனுடைய ராஜரீக சந்ததியாக இருந்தால், like Haman's life was given into the hands of Mordecai, எப்படி ஆமானின் ஜீவன் மொர்தெகாயின் கையிலே கொடுக்கப்பட்டதோ, the same thing you shall see in your life. உன் வாழ்க்கையிலே அதே காரியத்தை காண்பாய். If you are the royal seed of God, தேவனுடைய ராஜரீக if you are chosen of God, தேவனால்
தேவனால் தெரிந்து if you are கொள்ளப்பட்டிருந்தால், anointed by the power of God, தேவ வல்லமையால் if you are அபிஷேகப்பட்டிருந்தால், sealed by the Holy Spirit for the day of redemption, மீட்பின் நாளுக்காக பரிசுத்த ஆவியினாலே your முத்தரிக்கப்பட்டிருந்தால், enemies will come and fall at your feet. உன்னுடைய சத்துருக்கள் வந்து உன் கால்களிலே They விழுவார்கள், will surrender to you உனக்கு அடிபணிவார்கள், and they will say that God is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். You like to have that testimony? அந்த சாட்சி வேண்டுமா? You want the world to say, yes, God is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அந்த சொல்லுகிற சாட்சி வேண்டுமா? You surrender yourself first to God. முதலாவது நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். Before you start teaching others, you discipline yourself. நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முன்பு உங்களுக்கு நீங்களே அந்த ஒழுக்கத்தை வரவைத்துக் கொள்ளுங்கள். Then only you can see God's blessing in your life. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையிலே காண்பாய். Don't think all what I do is right. நான் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்காதே. There is only one person perfect. குற்றமற்ற ஒரே ஒருவர்தான். One person holy. ஒரே ஒருவர் தான் பரிசுத்தர். Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு. Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து. We have all sinned and come short of the glory of God. நாம் எல்லோரும் பாவம் செய்தோம், தேவ மகிமையை இழந்தோம். Every day we are sinning. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். My dear friend, நண்பனே, be very careful. எச்சரிக்கையோடு இருங்கள். We live in a world of opportunism. சந்தர்ப்பவாத உலகத்திலே வாழ்கிறோமே. So what did David do? தாவீது என்ன செய்தார்? He said, I don't want this. இது எனக்கு வேண்டாம். I am not used to this earthly things. இந்த பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு பழக்கம் இல்லை. I am used to heavenly things. பரலோக காரியம் தான் எனக்கு பழக்கம். Oh, let the bride say amen. மணவாட்டி ஆமென் என்று சொல்வாளாக. Because she is seated with Christ Jesus in heavenly places. உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இருக்கிறாளே. And she has the power of the Lord. கர்த்தருடைய வல்லமை தரித்துக் She கொண்டிருக்கிறாள். speaks in the name of the Lord and it is done. கர்த்தருடைய நாமத்திலே உரைக்கிறாள், அப்படியே நடக்கிறது. Goliath sees David. கோலியாத் தாவீதை காண்கிறான். And this fellow gets angry. கோபம் வருகிறது. Verse 43. 43 பாருங்க. You think I am a dog? நான் நாயா? You are coming to me with staves? தடியோடு என்னிடத்தில் வருகிறாய்? So he curses David by his gods. தன்னுடைய தேவர்களின் நாமத்திலே பெயர்களிலே தாவீதை சபிக்கிறான். What happened to David? தாவீதுக்கு என்ன ஆயிற்று? Did the people have to sing there is far? என்ன வல்லமை உண்டு வல்லமை உண்டு பாட்டு பாடினாங்களா ஜனங்க? People had to drive the devil from David. தாவீது இந்த பிசாசை ஜனங்க துரத்த வேண்டியதுதான். Philistine called upon the name of his god. பெலிஸ்தீன் தன்னுடைய தேவரின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டான். The God in David was greater than anyone in this earth. தாவீதினுக்குள்ளாக இருந்த தேவன் மற்ற எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருந்தார். So the Philistine tells David, பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து come, சொல்கிறார், I'll give your flesh to the fowls of the air. உன்னுடைய மாம்சத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்கிறேன். The important thing, முக்கியமான விஷயம். verse 45. 45 பாருங்க. David says, தாவீது you சொல்கிறார், come with me with sword, a spear and with shield. நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்திலே வருகிறாய். But I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defied. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். You may come with everything, அனைத்து போட்டுக்கொண்டு நீ வரலாம். but I come to you in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். You know, right from Genesis, ஆதியாகமம் முதல் he calls himself as the Almighty. சர்வ வல்லவர் என்று அழைக்கிறார். He calls himself as Jehovah. யெகோவா என்று அழைக்கிறார். And he talks about his attributes. தன்னுடைய குணலட்சணங்களை சொல்கிறார். My dear friends, நண்பர்களே, the Bible says வேதம் சொல்கிறது, they called upon the name of the Lord கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள், and they were delivered. விடுவிக்கப்பட்டார்கள். So in every dispensation, God had been revealing himself in a name. ஒவ்வொரு காலகட்டத்திலே கர்த்தர் ஒரு பெயரை வைத்து தன்னை வெளிப்படுத்தினார். He called upon the name of Jehovah. யெகோவா என்கிற நாமத்தில் அழைக்கப்பட்டார். And what does Noah do? நோவா என்ன செய்தார்? He builds an altar. பேழைக்கு பலிபீடத்தை கட்டுகிறார். Abraham builds an altar. ஆபிரகாம் பலிபீடத்தை And they கட்டினார். called upon the name of the Lord. அது கர்த்தருடைய நாமத்திலே அந்த அழைக்கிறார். That means they knew the name of God. கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு தெரியும். It was a secret which was revealed unto them. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அது. That is why when they called upon the name of the Lord, ஆகவே தான் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே their prayer was answered. அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. Can you understand, my brothers and sisters in Christ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புரிகிறதா உங்களுக்கு? Today we don't call upon the name of the Lord, we call upon the offices of God. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடுவதில்லை, கர்த்தர் செய்கின்ற அந்த பணியை, ஊழியத்தை, வேலையை வைத்து அழைக்கிறோம். But he says, call upon my name. அவர் சொல்ல, என் நாமத்தை நோக்கி கூப்பிடு. Jesus said, இயேசு சொன்னார், hitherto you have not asked anything in my name. என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீ ஒன்றும் கேட்கவில்லை. You ask in my name and my Father will do it for you. என் நாமத்தினாலே
நாமத்தினாலே கேள், பிதாவானவர் செய்வார். He says, what you ask in my name I will do for you. நாமத்தினாலே எதை கேட்டால் உனக்கு நான் செய்வேன். He said, I'll send the comforter in my name. என் நாமத்தினாலே தேற்றரவாளனை அனுப்புகிறேன். My dear friend, நண்பனே, today people feel, such a great battle to utter the name of the Lord. இன்றைக்கு ஜனங்கள் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லவே பெரிய போராட்டமாக The இருக்கிறது. name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். What is that name? என்ன அந்த நாமம்? The name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் Jesus. இயேசு. Our Lord Jesus Christ. நமது ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமம். So don't forget. மறக்காதே. Many a times even when you conclude in prayer they won't say the name of Jesus. பல நேரத்துல ஜெபத்தை முடிக்கும்போது கூட இயேசுவின் நாமத்திலே சொல்ல மாட்டாங்க. When you call upon his name he has to respond to you. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே பதிலை தருவார். Why are you ashamed of the name of the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை சொல்ல ஏன் வெட்கப்படுகிறாய்? Jesus said, hitherto you have not asked in my name. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை. Make sure that you use that name. அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். The name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். Hallelujah. 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 The name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமம் Lifted above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். David goes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே தாவீது செல்கிறார். He's not going plainly as a servant of God. தேவனுடைய ஊழியக்காரனாக சாதாரணமாக But செல்லவில்லை. he goes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே செல்கிறார். Praise God that God has opened our understanding. கர்த்தர் மனக்கண்களை திறந்தாரே, ஸ்தோத்திரம். That is salvation only in the name of the Lord Jesus Christ. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்திலே மாத்திரம் தான் உண்டு. Healing in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே மாத்திரமே சுகம். None other name than the Lord Jesus Christ. இயேசுவை தவிர வேற நாமம் இல்லவே இல்லை. Heaven, earth and below the earth will respond only to the name of the Lord Jesus Christ. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இயேசுவின் நாமம் ஒன்றிற்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. Today start using the name of the Lord. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. The name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். Hallelujah. ஹalleluya. யுத்தம் 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 ஜெயம் நமக்குடையது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஹalleluya. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு சகல மகிமை கனம் துதி உண்டாவதாக. May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. ஜெபிப்போம். Merciful Father, இரக்கமுள்ள பிதாவே, who fights all battles for us. எங்களுக்காக சகல யுத்தத்தையும் நடத்துகிறவரே, We have no strength of our own, எங்களுக்கென்று சொந்த பலன் கிடையாது. but we rely and depend upon your strength. உம்முடைய பலத்தை மாத்திரம் நம்பி சார்ந்து கொள்கிறோம். We pray for a special anointing on every one of us. எங்கள் ஒவ்வொருவர் மீது விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். Lord, every forbidden things in your sight, remove it from our lives. உம்முடைய பார்வைக்கு பிடிக்காத அனைத்தும் எங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றப்படுவதாக. Whether it may be in the congregation or in me, Lord. ஆண்டவரே, ஒருவேளை என்னிலும் காணப்படலாம், சபையோர் மத்தியிலே காணப்படலாம். But Lord, remove it from us. கர்த்தாவே, எங்களிலிருந்து அகற்றுமே. We want you to be shining in our lives. எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் தானே பிரகாசிக்க We வேண்டும். don't want ourselves to cover up your glory. உம்முடைய மகிமையை எங்கள் சுயம் மூட விரும்பவில்லையே. Lord, we want to lift you up, Lord. இயேசுவே, உம்மை உயர்த்த விரும்புகிறோம். Even now I pray for everyone who's sick in their body. எப்பொழுதும் சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். Lord, the Bible says, call upon the name of the Lord and ye shall be saved. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. You said, whatsoever you ask in my name, I shall do it unto you. என் நாமத்தால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. So we ask in the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். the name above all name. எல்லா நாமத்துக்கும் மேலான There is நாமம். none other name in heaven or in earth or below the earth வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழோ வேறே நாமம் இல்லையே. than the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமம் தவிர வேற நாமம் இல்லையே. Touch every sick body now. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தை இப்பொழுதே By தொடுவீராக. the stripes of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால், And in the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே let every sick body be healed. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரமும் சுகமடைவதாக. Healed. சுகமடைவாயாக. Healed. சுகமடைவாயாக. Healed. சுகமடைவாயாக. Healed. சுகமடைவாயாக. Healed. சுகமடைவாயாக. Healed in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவாயாக. Let every demon come out in the name of Jesus Christ. அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே வரட்டும். Thank you, you have set us free, Lord. எங்களை விடுதலை செய்தபடியாலே நன்றி. Pray for
for people who are having organs which are not functioning properly. சரியாக செயல்பட முடியாத உறுப்புகள் கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். When the body is a temple of the Holy Ghost. சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் அல்லவோ? Oh Creator, சிருஷ்டிகரே, create new organs in their body. சரீரத்திலே புதிய உறுப்புகளை சிருஷ்டிப்பீராக. Put the difference between your children and the worldly people. உம்முடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்து. Father, glorify thy name. பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glorify the name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலாக இருக்கின்ற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Lord, meet the financial needs of your children. பிள்ளைகளின் பண தேவை சந்தியும் கர்த்தாவே. Let every sickness in small children disappear. சிறு பிள்ளைகளிலே காணப்படுகிற வியாதிகள் ஓடட்டும். Lord, there may be a burden for their parents. பெற்றோர்களுக்கு அதை குறித்த பாரம் இருக்கலாம். Bless the ministry of your children. பிள்ளைகளின் ஊழியங்களை ஆசீர்வதியும். Thank you that you have been hearing our prayer. ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே நன்றி. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Who is that Mr. Asirvadam? யார் இந்த மிஸ்டர் The ஆசீர்வாதம்? power of God is touching you, brother. சகோதரனே, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. An unusual tiredness which has been clinging in your body for quite some time. நீண்ட நாட்களாக உன் சரீரத்திலே காணப்படுகின்ற வழக்கத்திற்கு மாறான அந்த வியாதி, அந்த பலவீனம், When every test of it is proves nothing. எல்லா பரிசோதனையும் ஒன்றுமில்லை என்று நிரூபித்து The விட்டது. power of God is now touching you. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. The Lord is healing you now. இப்பொழுதே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். Thank you, Lord. நன்றி There's கர்த்தாவே. a family over here. ஒரு குடும்பம் இங்கே உண்டு. You're planning for a trip to Jerusalem. எருசலேமுக்கு போக வேண்டும் என்று யோசித்துக் And கொண்டிருக்கிறீர்கள். you have been praying for it. அதற்காக ஜெபிக்கிறாய். The Lord is opening the door for you. கர்த்தருடைய வாசலை திறக்கிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Glorious Jesus. மகிமை இயேசுவே. There's someone over here. ஒரு நபர் இங்கே உண்டு. You're come with a prayer request for someone who's very dear to you in the hospital. மருத்துவமனையிலே உங்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வந்தீர்கள். This very moment the Lord is touching that person. இந்த நேரத்திலே கர்த்தர் அந்த நபரை தொடுகிறார். And that person will declare the glory of God. தேவனுடைய மகிமையை அந்த நபர் நிரூபிப்பார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Rajaseelan, ராஜசீலன் you're concerned over many things. பல காரியங்களை குறித்து கவலையோடு But இருக்கிறார். the Lord says கர்த்தர் சொல்கிறார், He will bless you உன்னை ஆசீர்வதிப்பேன். because you have chosen Him as your part. அவரை உம்முடைய பாதையாக தெரிந்து கொண்டாய். So hence, ஆகவே He will bless you. அவருடைய ஆசீர்வதிப்பார். He will turn the dark days into bright days. இருளான நாட்களை வெளிச்சமான நாட்களாக For மாற்றுவார். every burden within your heart which you are not able to express outside, God is answering you. உள்ளத்திலே வெளிப்படுத்த முடியாது இருக்கும் பாரங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். Lord, give thy children an understanding heart, ஆண்டவரே, ஞானமுள்ள இதயத்தை பிள்ளைகளுக்கு தாருமே. not to be hasty, அவசரப்பட வேண்டாம் ஐயா. but to run your race ஓட்டத்தை ஓடட்டுமே. and receive the crown of glory. மகிமையின் கிரீடத்தை பெறட்டுமே. Let thy name be glorified. நாம மகிமைப்படட்டும். Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God, we pray this prayer in the name of our Lord Jesus Christ. அந்தகார சக்தியை மேற்கொண்டு சர்வவல்லவரின் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி இயேசு ரட்சகரின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen.